பொதுவாகவே எல்லாருமே அதுலேயும் பெண்கள் முக்கியமாக அடி வாங்குற இமோஷ்னலான 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம சொல்கிற விஷயத்தை அடுத்தவங்க ஏற்றுக்கலைனாலோ மதிக்கலைனாலோ நம்ம கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கலைனாலோ நம்மளை எப்படியாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு மேலும் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஜஸ்டிஃபை பண்ணி நான் சரியாக தான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் அப்படிங்கிற அந்த ஒரு கெஞ்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம மதிப்பு குறைஞ்சுதான் அந்த இடத்துல போகுதே தவிர நம்மளோட பார்வையிலேருந்து அவங்க அந்த விஷயத்தை பார்க்கவே போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக உங்களை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, அளவுக்கு அதிகமாக உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. 2வது, இந்த ஒரு நபர் என் வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக என்னை மதிக்க போகிறதில்ல, என்னை அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல, என்னை ஏற்றுக்க போகிறதில்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க அன்பை ஜெயிக்கிறதுக்காகவும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் ஏடா கூடமாக எதையாவது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அவங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணதை திரும்பி பார்க்காம போகும்போது மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டே டிப்ரெஷனில் போய் உட்காந்துட வேண்டி. யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இது எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் நம்ம இல்லைங்க. எந்த ஒரு நபர் சேஞ்ச் ஆக மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்களோ அவங்க அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, கொஞ்ச நாள் கழித்து அவங்கள தொந்தரவு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கவனம் மொத்தம் நீங்கள் உங்கள் மேலே கொண்டு வந்து நீங்கள் பெட்டர் ஆகுறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் அவங்க என்ன நம்ம பின்னாடி சுற்றிட்டு நாளை காணோம் அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த டைமில் அன்பாக கனிவாக அவங்கக்கிட்ட உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான நேரம் இல்லை. அதனால் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னே சுற்றிட்டு இருக்காமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களோட இமோஷன்ஸ்லையும் உங்களுடைய தேவைகளையும் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே பெட்டர் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.